வரலாம். உங்க வீட்டு பத்திரம்லாம் எங்கப்பா இருக்கு? பிளாக் பண்ணி வச்சிருக்கீங்களா? சரி வாங்க, அதை மீட்டி தரேன், எல்லாம் வெட்டியாக்கி தரேன். திருமணம் நடந்தாச்சு. ஆமா, இப்ப அடுத்த வாரத்தோட தொழில் தொடங்கிடும். எல்லாம் வெட்டியா நடக்கும். கால் வந்துக்கலாம். வாடா, இந்தா அரசு உத்தியோகம் பெற்று ஆனந்தமாக இருப்ப. பக்கத்துல வா, வெற்றி அடையலாம். கர்மசாமிக்கு நீதிமன்றத்தில் வழக்கு. வாப்பா, பிள்ளையின் வாழ்க்கையை பற்றி கேட்டு வந்தது யாரு? அண்ணாச்சி வரலாம். அண்ணாச்சி இது முடிச்ச உடனே நீங்க உட்காருங்க. கருமசாமி, என்ன விஷயம்? சேனத்தை தூக்கு. அது என்ன பிரச்சனை? டாக்குமெண்ட்ல இன்னும் குழப்பம் இருக்கா? டூப்ளிகேட்னு சொல்லுது. நீ ஒரிஜினல் வச்சிருக்கியா, டூப்ளிகேட் வச்சிருக்கியா? முதல்ல டூப்ளிகேட் வச்சு தான் விளையாடிக்கிட்டு இருந்தியா? போட்டு வச்சிருக்காங்க. கால் ஒன்று. உன் பக்கத்துல வெற்றியாகக்கூடிய நிலைமை வந்தாச்சுப்பா. அதை ஜெயிச்சு தந்தா போதும்ல. ஆமாடா, அந்த வீட்டை உனக்கு மீட்டி தரணும்னு நான் நினைக்கிறேன். ஆனா அங்க எதிர்ப்புகளும் உனக்கு ஆபத்து வரக்கூடிய பிரச்சனையும் உருவாக்கி வச்சிருக்கிறாங்க. புரியுதா? அதனால அவங்களுக்கு பயந்து நீ மோத முடியாத நிலைமையில போ உட்கார்ந்துருக்க. அதனால சொந்த வீட்டை உனக்கு வாங்கி தர வழிவகுத்து தரேன். இந்த நீதிமன்றத்துல உனக்கு ஜெயிச்சு தரேன். தீர்த்தாச்சு. காலும் சொல்லலாம். மங்களம் மாறுள்வாய் மதுரைக்கு அரசி. பதினெட்டாம் படியா அழகு மலையில போய் கும்பிட்டீங்களா? சரி, இப்ப என்ன வேணும்? கல்யாணம் நடக்கணும். உடனே நடந்துரும். 39 வயசு, ஐப்பசி மாதத்துல கல்யாணம் நடக்கும். அருமையான பெண்மணி வருகிறாள். திருச்சி மாவட்டத்துக்கு தொடர்புடைய குடும்பமாக இருக்கும். நல்ல படித்த பெண்ணாக வந்து விட்டாள். மகாலட்சுமி சமேதமாக இருப்பாள். திருப்பதி வெங்கடாஜலபதியை கல்யாணம் முடித்த மறுகணத்தில் திருப்பதி வெங்கடாஜலபதியை வணங்கி வர நீடித்த செல்வமும் புத்திர பாக்கியம் கிடைக்கும். காலம் வெங்கடரமணா கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா. ஹரி ஓம் நமோ நாராயண நாராயண. இந்தாப்பா, ஊர்மைக்க உலகமைக்க இனமைக்க கல்யாணம் நடக்கும். அந்த இடத்துக்கு இந்த மாதமே அட்வான்ஸ் வந்துடும். போயிட்டு வரலாம். கர்மசாமிக்கு வாமா, கால் வந்துட்டு வாமா. என்னம்மா சோமா இருக்கிய? என்ன பிள்ளை எங்க இருக்க? அம்மி, நீதான் பிள்ளையா? ஒரே போராட்டமும் காராட்டமும் இருக்கு எங்க வீட்டுக்குள்ள. எங்களுக்கு ஒரு மன அமைதி வேணும். நான் ஒண்ணு சொல்ல அவர் ஒண்ணு சொல்லுதாரு. ஒண்ணும் சரியில்லையே கருமசாமி அப்படின்னு ஒருத்தி கேட்கிறாளா? யாரு? முன்னால வந்து பா 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 அப்படின்னு தான். நீ கால் விட்டு வா. கண்டேன் நான் நன்னன் நல்ல உன்னை என்ன வேணும்? எப்படி? மூணு வருஷம் ஆச்சு தெய்வ சக்தி உங்க குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு. அதுக்கு மந்திர தந்திர அவரும் உண்டு, பின்னி சூனிய நானும் உண்டு. உன் வீட்டு நடையோட நிற்கும், உள்ள வராது. புரியுதா? அத வர வச்சு தாரேன். வேற என்ன வேணும்?
அதுல வெற்றி அடைவாய், நல்வாழ்வையும் பெறுவாய். பார்க்கலாம், தைரியமா பாரு, அக்கௌண்ட்ஸ்ல அருமையா நடக்கும். போட்டுடா, என் பேரை சொல்லி போடுற. அடுத்து அடுத்து வாமா, ரூமா இருக்கிய, என்ன பேரு உன் பேரு? யாரெல்லாம் வந்தீங்க? காலைல வந்துட்டு வாங்க 2 பேரும். ஊருக்கெல்லாம் அவள்தான் உபகாரி, திருவேற்காட்டினில் வாழும் கருமாரி. உங்க வீட்டுக்குள்ள மாரியம்மா வராள, என்ன உங்க 2 பேருக்குள்ள அப்படி போராட்டமா காட்டும்? கண்ண முடிக்காங்க 2 பேரும், கண்ண முடிக்காங்க. கால் வரலாம். மதுரை வீர பாடுறா, மதுரை வீர பாடுறா, மது குடிக்க போற, பால் பிடிக்க பாடுறா. கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். 2.25 ஆண்டுகள் நீங்க நடத்தக்கூடிய வியாபாரத்துல பெரிய நொடியும் பண நஷ்டமும், நடத்த முடியாத அளவுக்கு மனக்கோளாறும், இடது பக்கத்து இடுப்புல இருந்து ஒரு கால் முட்டு வலி வேதனையும் நடக்குது. உண்மையா? இது ஏன் நடந்துச்சு? இது ஒரு செய்வன கோளாறான தொழில் நஷ்டமும், உணர்ச்சி நஷ்டமும், உடல் உபாதையும், வீட்டுக்குள்ள போராட்டமும், கடன்களும் வந்து குழப்பமாயிடும். இது சம்பந்தமாக ஒரு இடத்த கைமாத்திரலாமான்னு ஒரு எண்ணம், அதுவும் நடக்கிறிய ஏன்பா அப்படின்னு கேட்கிறேன். கால் இருக்கலாம். இந்த சூழ்நிலைகளை மாற்றி உங்களை வெற்றியா வாழ வச்சு தந்தா போதும்ல. நல்ல வியாபாரத்தை பண்ணித்தரேன். நாளை காலையில என்னைய பார்த்துட்டு போங்க, ஜெயிக்கிறேன். இப்ப முடியாது, 6 மாதத்துக்கு பிறகு அதை பேசுவோம். நகரங்கள்லாம் சேர்த்துவோம், நல்ல இடமா கொண்டு வரேன். போய் உட்கார், காலையில என்னைய பார்த்துப்போம். கர்மசாமி, தொழிலின் நஷ்டமும் எங்களுடைய தெய்வத்தினுடைய நடமாட்ட குறைவும் இருக்க, அதுல நான் எப்படி ஜெயிக்கிறது? அவர் வேறு, நீங்க நீ வேறு, அவர் வேறு. என்ன சாமி காலம் தரம்? தெய்வம் தந்த வீடு ஊர் என்ன? கண்ண முடிக்கலாம். குடும்பத்துக்குன்னு உள்ள ஒரு பெண் தெய்வம் வாயடைச்சு போச்சு. வருத்தம் வந்து சொல்லக்கூடிய வாக்கு நின்று போச்சு. நினைச்ச நேரத்துல அறிகுறி காட்டக்கூடிய சக்தியும் மழுங்கி போச்சு. நான் பெத்த பிள்ளைகளுக்கு என் கடனை காப்பாத்தி என்னைய காப்பாற்றக்கூடிய சக்தியும் இழந்து போச்சு. அதனால இருக்கிறத விற்கவும் வழி இல்லை, இருக்கிறத காப்பாற்றவும் வழி இல்லை. கடனை தீக்கணும் கற்பா, நீ தான் பொறுப்பா வரணும்னு கட்டுந்துட்டேன். காலம் வித்து தாரேன், கடனை தீர்த்து தாரேன். எல்லாம் நடக்கும். 3 மாதத்துல ஜெயிச்சு வருவேன். சந்தோஷமா இருப்பா. ஒரு பைல் ஒண்ணு க்ளோஸ் ஆகாம இருக்கு கருப்பசாமி, ஒரு பைல் ஒண்ணு க்ளோஸ் ஆகாம இருக்கு கருப்பு. என்னடா பைல்? புரியல. கால்வெல்ட் வேட அந்த பைலை நான் ஓபன் பண்ணி தரேன். எவ்வளவு பெரிய பைல்லாம் நான் ஓபன் பண்ணிடுவோம் தெரியுமா உனக்கு? அதிசயமா பாக்குறேன், பார்த்தா அதிசயமா வேண்டிதான். என்ன தொழில் நடத்துற? என்ன பையில் வச்சிருக்கிற? வாங்கி வச்சிருக்கிறியா?
உன்னை அடிச்சு ரோட்ல தூக்கி போடுறதுக்கு ஆள் ரெடியா இருக்கிற. உன்னை அடிச்சு ரோட்ல தூக்கி போடுறதுக்கு ஆள் ரெடியா இருக்கு. நீ என்னடா சொல்றது? அங்க ஒயின் தப்பிக்க கூடாது. டியூட்டிப்பா பண்ணுப்பா. கால் வந்துட்டு வா.